பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963 செக்ஷன் 2 கிளாஸ் பியில் செட்டில்மெண்ட்டு தீர்வு அறுதி அளிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீர்வு அல்லது அறுதி அளிப்பு இந்த செட்டில்மெண்ட்டு நமக்கு பாக பிரிவினையில் நாங்கள் செஞ்சு கொள்ளக்கூடிய அந்த செட்டில்மெண்ட்டு வருமா அப்படின்னா அது கிடையாது. இங்கே வேற. ஏன்னா இந்த பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் கீழே கிடைக்கக்கூடிய ரிலீஃபை தான் செட்டில்மெண்ட்டாக இங்கே கொடுத்துருக்காங்களே தவிர நமக்கு இந்திய வாரிசுரிமை சட்டத்தின் கீழே கிடைக்கக்கூடிய அந்த வில்லோ இல்லை கோடிசீலோ அதுலேருந்து வரக்கூடிய எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் சொத்தையும் செட்டில்மெண்ட்டாக இங்கே சொல்லலை. செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது அசையும் அசையா சொத்தாக இருக்கலாம், மூவபிள் ஆர் இம்மூவபிளாக இருக்கலாம். வலியுரிமை நிலங்கள் இறங்கும் வகை அது சேரும் வகை, டெஸ்டினேஷன் ஆர் டெவோலியூஷன் ஆஃப் சக்சஸிவ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலியுரிமை இறங்கும் வகையாக இருக்கலாம், அது யாருக்கு போய் சேர்றதும் இருக்கலாம். அடுத்தது டிஸ்போஸ்ட் ஆஃப் ஆர் அக்ரீடு டு பி டிஸ்போஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. அழிப்படைவு செய்யப்பட்டுள்ளது அல்லது அழிப்படைவு செய்யப்பட ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ள ஒரு முறையாவணம் சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எது இதுக்குள்ளே வராது அப்படின்னா வில் ஆர் கோடிசீல் இதுக்குள்ளே வராது. உயில் ஆவண இணைப்போ, அதாவது விருப்ப உறுதி ஆவணமோ விருப்ப உறுதி ஆவண இணைப்பு அல்லாதது தான் அப்படின்னு சொல்லி இந்த பெசிபிக் ரிலீஃப் ஆக்டில் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.